வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 28/5/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அற்புதமான நாள். அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இன்றைய தினம் இந்த கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நிலவி வந்த இந்த காண்டாவனம், கத்திரி வெயில், அக்னி நாள் இன்றோடு நிறைவு. இன்றோடு இந்த அக்னி நாள் நிறைவு பெறுகின்றது. எனவே இவ்வாறு இந்த சிறப்பு நாட்களிலே இந்த புதவாரம் என்பது அற்புதமான ஒரு நாள். நம் நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு செய்வதற்கு சிறந்த ஒரு நாளாகவும் அமைந்திருப்பது. நாம் ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வருடாந்த மகோத்சவங்கள் ஆரம்பமாகியிருக்கின்றன. இன்னும் சில ஆலயங்களில் நாளை மறுநாள் ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே சங்கானை இலுப்பைத்தாழ்வு என்கின்ற பதியிலே பெல்வில் அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. இலுப்பத்தாழ் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குரு அருள் ஆஜ்ஞையோடு இந்த மகோத்சவம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இவர் இன்னும் பல ஆலயங்களிலே இந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு, அல்லது வைகாசி மாதத்து விசாகத்துக்கு முன்னால் பௌர்ணமியை தீர்த்தமாக கொண்டு இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகிருக்கின்றன. அவ்வாறான சிறப்பான உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் நாம் சென்று பிரார்த்தனை செய்வதோடு, இப்பொழுது வத்துகாமம் மத்திய மாகாணம் கண்டி வத்துகாமம் முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த மகோற்சவம் நேற்றைய தினம் துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த உற்சவம் என்கின்ற பொழுதே அது உன்னதமான யாகம், ஒரு சிறப்பான நிகழ்வாக அங்கே அந்த ஈசான மூலையிலே யாகசாலை அமைக்கப்பட்டு தினமும் காலை மாலையிலே யாக பூஜைகள் நடைபெற்று அக்னி வளர்க்கப்பட்டு ஆகுதிகள் கொடுக்கப்பட்டு இறைவன் வீதி வலம் வருகின்ற பொழுது ஈசானத்திலே வந்ததும் யாக தர்சனம் என்கின்றதாகிய நிகழ்வும் காலை மாலை உற்சவங்களிலே நடைபெறும். இவ்வாறான சிறப்பு நிகழ்வுகள் நாமும் கலந்து இறையருளை பெறுவதோடு இந்த உற்சவங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் வருகின்ற நாட்களில் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை கேட்டு அவருடைய சீடர்கள் அவர் பின்னே சென்றார்கள். நற்செய்தி நூலிலே கூறப்படுகின்ற மிகவும் முக்கியமான ஒரு கூற்று, என்னை பின் செல், ஃபாலோ மீ என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுதல் என்பது எல்லோருக்கும் விருப்பமான, கவர்ச்சிகரமான ஒரு புதுமையான வாழ்க்கை முறையாகும். இருப்பினும் இந்த அழைத்தலுக்கு பின்னாலே இருக்கின்ற சில அடிப்படை சவால்களை அவ்வப்பொழுது சீடர்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த சீடத்துவத்திற்கு பொருளை தேடிக்கொண்டார்கள். ஒருமுறை பேதுரு இயேசுவை பார்த்து அவருடைய போதனையின் பொழுது கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகின்றோமே என்று சொன்ன பொழுது இயேசு கூறுகின்றார், இம்மையில் உனக்கு 100 மடங்கும், மறுவாழ்வில் இன்னும் 100 மடங்கு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதாவது பேதுரு இயேசுவை பின்பற்றுவதனாலே ஒரு திருமணமான மனிதன், அவருடைய குடும்பம், அவருடைய தொழில், அவருடைய பின்புலம் அவருக்கு பக்கபலமாக, துணையாக, அவருக்கு பலம் கொடுக்கின்றதாக, உறுதிப்படுத்துகின்றதாக இருந்த சில விடயங்களை அவர் கைவிட வேண்டியிருந்தது. சொல்லுவார்கள், கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்று. கூழ் குடிக்கின்ற பொழுது அது மீசையிலே படும். இவ்வாறு இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் இந்த இயேசுவோடு ஒப்பிடுகின்ற பொழுது சில விடயங்களை நாங்கள் கைவிட்டு ஆக வேண்டும். இந்த கைவிடுதல் என்பது, சில விடயங்களை விட்டு விடுதல் என்பது, அவை எங்களோடு ஒட்டி எங்களுடைய வாழ்வுக்கு இன்பம் தருகின்றதாக, சௌகரியம் தருகின்றதாக, மகிழ்ச்சி தருகின்றதாக, எங்களுக்கு அவற்றை விட்டு விட்டு வாழ முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாங்கள் பற்றி கொள்ளுகின்றோம். இந்த பற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு முறை அவரிடம் ஒரு இளையவர் வந்து உம்மை பின் செல்ல விரும்புகின்றேன் என்று சொன்ன பொழுது இயேசு அவரை அன்பொழுக நோக்கி, உனக்கு ஒன்று குறைவாக இருக்கின்றது, உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள், பின் சென் என்னை வந்து பின் செல் என்று சொன்ன பொழுது அந்த இளையவர் செல்வம் மிக்கவராக இருந்ததனால், பற்றுள்ளவராக இருந்ததனால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. நாம் இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் சிலவற்றை கைவிட வேண்டியிருக்கும். என்னுடைய ஆணவத்தை கைவிட வேண்டியிருக்கும், என்னுடைய பழி வாங்குகின்ற உணர்வை கைவிட வேண்டியிருக்கும், என்னுடைய சில சுகபோகங்களை கைவிட வேண்டியிருக்கும், எனக்கென்று நான் சேர்த்து வைத்தவற்றை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது ஒரு இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். மனமுவந்து இந்த இழப்புகளை நாங்கள் சந்தித்து இயேசு என்கின்ற பெரும் கொடையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்முஸ் ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தாலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும் சொகுசான பௌதிக வளங்களையும் நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தாலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்முஸ் ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கு என்று அல்லாஹு தாலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தாலா இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இன் தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக,
நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.